3.25 ஏக்கரில் ஒரு தென்னங்கன்று தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதுக்குள்ளே கோழி பண்ணை இருக்குது, பண்ணை வீடு இருக்குது. இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தோப்புக்கு வயசு பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் ஆகுதுங்க. இதனோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 26 சென்ட் வருதுங்க எக்ஸாக்டாக. இன்னும் சரியாக ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக எல்லா மரமுமே காப்புக்கு வந்துடுங்க. இப்போ தான் 1-2 மரங்கள் பாலை விட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் உள்ள வரணுங்க. அதுக்கு 16 அடி அகல மண் தடம் இருக்குது. அதனால் தட வசதி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த லேண்டோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு கிணறு ஒன்று வந்துடுங்க. அதுக்கு ஃப்ரீ 7.5 HP சர்வீஸ் இருக்குங்க. அது போக 2 போர் இருக்குங்க. போர் கூட்டு கிடையாதுங்க, தனிப்பட்ட முறையில் இவங்க போட்டிருக்காங்க. திருமூர்த்தி டேம்லேருந்து வர்ற PAP பாசன தண்ணி இந்த லேண்டுக்கு இருக்குங்க. இந்த தோப்புக்குள்ளே ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள கோழிப்பண்ணை இருக்குங்க, கறிக்கோழி பண்ணை. இதில் 7,700 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க ஒரு பண்ணை ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் ஃபீடர் அண்ட் நிப்பிள்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு பண்ணை 7,300 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க. அது மேனுவல் ஃபீடர் அண்ட் நிப்பிள்ஸுங்க. ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துடுங்க, ஓட்டு வீடுங்க. அந்த வீட்டுக்கு திருமூர்த்தி மலையிலேருந்து வந்த குடிநீர் கனெக்ஷன் வேறு இருக்குங்க எக்ஸ்ட்ராவாக. ஊரடியாக இந்த தோப்பு அமைஞ்சிருக்கனால ஃபார்ம் ஹவுஸுக்கு குடிநீர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோழி பண்ணைக்கு ஒரு 24,000 லிட்டர் ஒரு வாட்டர் டேங்க் கொண்டு வந்துருங்க. அதுபோக ஓவர்ஹெட் டேங்க் அதே அளவில் 24,000 லிட்டரில் இருக்குங்க. இந்த 15,000 ஸ்கொயர் ஃபீட் கோழி பண்ணை மூலமாக மட்டும் ஒரு பேட்சுக்கு ஆவரேஜாக ஒரு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வருமானம் வருதுங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த தென்னை மரம் காய்ப்புக்கு வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு அடிஷ்னல் இன்கம் வருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. கட் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள அமைஞ்சிருக்கு. 16 அடி அகல தடை இருக்கிறனால ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த பூமியினோட மண் டைப் பார்த்திங்கன்னா செம்மண் பூமிங்க. அதனால் ஈல்டும் நல்லா வருங்க. தென்னங்கன்று கூட நாட்டு மரம் தான் போட்டிருக்காங்க. அதிகபட்சம் இன்னும் ஒரு வருஷத்தில் எல்லாமே காய்ப்புக்கு வந்துடுங்க. இந்த லேண்ட் ஃபுல்லாக டோட்டலாக 3 ஏக்கர் 26 சென்ட்டுமே தென்னங்கன்று போட்டிருக்காங்க. தென்னங்கன்றுக்கு இடையில தான் கோழி பண்ணை போட்டிருக்காங்க. அதனால் இடம் எந்த வகையிலும் வேஸ்டேஜ் ஆகாதுங்க. ஒரு தோப்பு கோழி பண்ணையோட நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இது 100% சூட் ஆகுங்க. இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கோழி பண்ணை இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா வரைக்கும் தோப்பு போயிட்டுருக்குங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள். கோழி பண்ணையினோட வேல்யூஷன் எவ்வளோன்னு நீங்கள் அப்ராக்சிமேட் கால்குலேஷன் போட்டு கட்டுப்படி ஆகிற விலை கேட்போம். ஓனரை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் போயிட்டுருக்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேக்ஸிமம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காருங்க. அதனால் நீங்கள் நேரில் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லேண்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம ரேட் மற்ற விஷயங்கள்லாம் ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாங்க. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா செஞ்சேரிமலை டு பெதப்பட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. உள்ளே இருக்கிற கோழிப்பண்ணை மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பண்ணிவிட்டு மீதி ரேட் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கலாங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.